மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே, உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். அத்தியாயம் 65. விவாகரத்து. ஆயத்து 1 முதல் 12 வரை. நபியே, நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்வீர்களானால் அவர்களின் காலத்தை கணக்கிட ஏற்ற வகையில் விவாகரத்து கூறுங்கள். உங்கள் இறைவனாகிய அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். தவிர பகிரங்கமான மானக்கேட்டை செய்தால் தவிர அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள். அவர்களும் வெளியேறலாகாது. இவை அல்லாவின் வரம்புகள். எவர் அல்லாவின் வரம்புகளை மீறுகிறாரோ அவர் திடமாக தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார். இதன் பின்னரும் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை உண்டாக்கலாம் என்பதை அறிய மாட்டீர்கள். ஆகவே அவர்கள் தங்கள் மாத தவணையை நெருங்கினால் அப்பொழுது முறைப்படி அவர்களை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது முறைப்படி அவர்களை பிரிந்து விடுங்கள். அன்றியும் உங்களில் நியாயமுடைய இருவரை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் சாட்சியத்தை அல்லாவுக்காக நிலைப்படுத்துங்கள். அல்லாவையும் மறுமை நாளையும் பயப்படுவோருக்கு இந்த நற்போதனை செய்யப்படுகிறது. தவிர எவர் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கிறாரோ அவருக்கு அவன் வழியை உண்டாக்குவான். அவருக்கு அவர் எண்ணியிராத புறத்திலிருந்து அவன் வசதிகளை அளிக்கின்றான். மேலும் எவர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு அவனிடமே பொறுப்பேற்படுத்துகின்றாரோ அவருக்கு அவன் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன். சின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கின்றான். மேலும் உங்கள் பெண்களில் எவரும் முறையான மாதவிடாயில் நம்பிக்கையிழந்து நீங்கள் சந்தேகப்பட்டால் அப்பெண்களுக்கும் மாதவிடாயே ஏற்படாத பெண்களுக்கும் தவணை 3 மாதங்களாகும். தவிர கர்ப்பமுடைய பெண்களுக்கு அவர்களுடைய தவணை அவர்கள் பிரசவிக்கும் வரையிலாகும். மேலும் எவர் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருடைய காரியத்தை அவன் எளிதாக்குகின்றான். இதுவே அல்லாவின் கட்டளையாகும். இதை அவன் உங்களுக்கு இறக்கி அருள்கின்றான். எவர் அல்லாவுக்கு அஞ்சி நடந்து கொள்கிறாரோ அவரை அவருடைய பாவங்களை விட்டும் நீக்கி அவருக்குரிய கூலியையும் மகத்தானதாக ஆக்குகின்றான். உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் பெண்களை நீங்கள் குடியிருக்க செய்யுங்கள். அவர்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குவதற்காக அவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். அவர்கள் கர்ப்பமுடையவர்களாக இருந்தால் அவர்கள் பிரசவிக்கும் வரை அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுங்கள். அன்றியும் அவர்கள் உங்களுக்காக பாலூட்டினால் அதற்காக இன்னும் அதிகமாக கொடுங்கள். உங்களுக்குள் நேர்மையை பேணிக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்குள் சிரமம் ஏற்பட்டால் வேறொரு பெண் பால் கொடுக்கலாம். தக்க வசதியுடையவர்கள் தம் வசதிக்கேற்ப தாராளமாக செலவு செய்யவும். ஆனால் எவர் மீது அவருடைய வசதி நெருக்கடியாக்கப்பட்டுள்ளதோ அவர் தமக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்யவும். எவரொருவரையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருப்பதற்கு மேலாக சிரமப்படுத்த மாட்டான். கஷ்டத்துக்கு பின்னர் அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் நன்மையை உண்டாக்கி அருள்வான். எத்தனையோ ஊர்கள் தம் இறைவனுடையவும் அவனுடைய தூதர்களுடையவும் கட்டளைக்கு மாறு செய்தன. ஆதலால் நாம் வெகு கடுமையாக அவற்றை கணக்கு கேட்டு அவர்களை கொடிய வேதனையாகவும்
வேதனை செய்தோம். இவ்வாறு அவை தம் செயலுக்குரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டன. அன்றியும் அவர்களுடைய செயல்களின் முடிவும் நஷ்டமாகவே ஆயிற்று. அல்லாஹ் கடினமான வேதனையை சித்தம் செய்திருக்கின்றான். ஆகவே நம்பிக்கை கொண்டுள்ள அறிவுடையோரே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். திட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு நினைவுறுத்தும் எச்சரிக்கையை இறக்கி வைத்திருக்கின்றான். அன்றியும் அவன் ஒரு தூதரையும் அவர் அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கின்றார். நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு செல்வதற்காகவும், மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது உறுதி கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றாரோ அவரை அல்லாஹ் சொர்க்க சோலைகளில் பிரவேசிக்க செய்கின்றான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு திடமாக வாழ்வை அழகாக்கினான். அல்லாஹ்தான் 7 வானங்களையும் இன்னும் பூமியிலிருந்து அவற்றைப் போலவும் படைத்தான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உடையவன் என்பதையும், மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தன் ஞானத்தால் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அறிகிறான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவற்றின் இடையே அவன் கட்டளை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்.